ராமர் சிலையை கையில வச்சு மோடி போஸ்ட் கொடுப்பாரு, நாங்கெல்லாம் வந்து கை தட்டமான்னு பூரி சங்கராச்சாரியார் கேட்கிறாரு. ஆனா அங்க போனா எங்களை கடைசி வரிசையில உட்கார வைப்பீங்க, எங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டீங்க. நீங்க எதுக்கு இன்விடேஷன் எதுக்கு கொடுத்தீங்க? ஒருத்தர் சொல்றாரு, இன்னும் கட்டடமே இன்னும் கோவிலே கட்டி முடிக்கல, அதுக்குள்ள எப்படி பிரைம் மினிஸ்டர் வந்து குழந்தை ராமரை வந்து கையில் எடுத்துக்கொண்டு போஸ்ட் எல்லாம் கொடுக்க போறாரு, அங்க முன்னின்று செய்ய போறாரு போட்டோ எடுத்துப்பீங்க, அதை வந்து நீங்க பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துவீங்க. இதெல்லாம் வந்து காங்கிரஸ்காரங்க பார்த்துட்டு இருப்பாங்களா? ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோட இணைப்பில் இருப்பவர் தி டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு மிஸ்டர் பிரியன் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், ராமர் கோயில் திறப்பு விழா இன்னும் 3 நாள்ல வந்து நடக்க போகுது. ஸோ அந்த அரசியல் எப்படி சார் பார்க்க வேண்டியதா இருக்கு? பாஜக வந்து அது வந்து அரசியலுக்காக தான் பயன்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் குற்றம் சாட்டுறாங்க. இல்லப்பா, திஸ் இஸ் சம்திங் இன் தேர் மேனிஃபெஸ்டோ. எப்படி வந்து காஷ்மீர் பண்ணாங்களோ, எப்படி வந்து முத்தலாக்க வந்து இது பண்ணாங்களோ, அதே மாதிரி தான் இதுவும். ஏன் வந்து அதையும் இதையும் கம்பேர் பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? உங்களோட பார்வையிலிருந்து எப்படி? முதல்ல அரசியல் இல்ல அப்படின்னா அப்ப தேர்தல் அறிக்கையில ஏன் கொடுத்தீங்க? தேர்தல் அறிக்கையில கொடுக்கறதே ஒரு அரசியல் தானே, அதுவே ஒரு அரசியல். பட் இருந்தாலும் வந்து ரொம்ப பொலிட்டிசைஸ். ஏன்னா வந்து that was something which was already promised இல்லையா? அந்த ப்ராமிஸ வந்து அவங்க நிறைவேற்றுறாங்க. அதுக்கு மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. நான் என்ன சொல்றேன், அரசியல் தேர்தல் அறிக்கை என்பது அரசியல் நோக்கம் கொண்டது தானே. ஓட்டு வாங்கணுன்றதுனால தேர்தல் அறிக்கை கொடுக்குறீங்க. நிச்சயமா வந்து ராமர் கோவில் விஷயத்துல வந்து இடிச்சது நாங்க தான், கட்டுனதும் நாங்க தான்றது அவங்க ப்ரூவ் பண்றாங்க. அவங்க வேற ஒண்ணும் இல்ல. சரி. பாயிண்ட் என்னன்னா வந்து ராமர் அந்த இடத்துல இருந்தாரு, பிறந்தாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் கோர்ட்ல செட்டில் ஆயிருக்கு. நம்பிக்கை அடிப்படையில கோர்ட் தீர்ப்பு கொடுத்துருக்கு. பெரும்பாலான மக்கள் நம்பிக்கையை மதிச்சு நாங்க தீர்ப்பு கொடுக்குறோம்னு சொன்னாங்க. தீர்ப்பு கொடுத்த தலைமை வைத்த ரஞ்சன் கோகாய்க்கு எம்பி பதவியை கொடுத்துட்டாங்க. அவர் நல்ல அதற்கு தகுதியானவர்ன்ட்டு அவருக்கு ராஜ்யசபா எம்பி பதவியை கொடுத்துட்டாங்க அவருக்கு. அதனால வந்து அந்த கோர்ட் தீர்ப்புனால நம்ம அதை விட்டுடலாம். பட் ஆனால் அந்த அந்த விஷயங்கள் நடத்துற விஷயங்கள் இருக்குல்ல, நம்ம எதிர்க்கல சார், நம்ம எதிர்க்கல. நம்ம ராமர் பிறந்த இடத்துல நீங்க கோவிலே கட்டுங்க, என்ன பண்ணுங்க, அது பிரமாதமான விழாவை பண்ணுங்க, யாரும் அதை ஆப்ஜெக்ட் இல்லை. சங்கராச்சாரியார்கள் அப்ஜெக்ட் பண்றாங்க, நம்ம அப்ஜெக்ட் பண்ணல. 4 சங்கராச்சாரியார்கள் 2 பேர் கிளியரா அப்ஜெக்ட் பண்றாங்க. ஒருத்தர் சொல்றாரு, இன்னும் கட்டடமே இன்னும் கோவிலே கட்டி முடிக்கல, அதுக்குள்ள எப்படி கும்பாபிஷேகம் பண்றீங்க? கோவில்ன்றது வந்து உடல் மாதிரி, அது வந்து கர்ப்ப கிரகம், அதெல்லாம் வந்து கோபுரம், அத கும்பம், அதெல்லாம் வந்து ஒரு கண்ணு மூக்கு காது மாதிரி எதுவுமே பண்ணாத போது எப்படி நீங்க வந்து நீங்க இது கும்பாபிஷேகம் நடத்துறீங்க? நீங்க நிர்ணயித்த அந்த நாள் வந்து ஜோதிட சாஸ்திரப்படி சரியான நாள் கிடையாது. நீங்க வந்து மக்களை வந்து பொலிட்டிக்கல் ஹிந்துஸ், ரிலீஜியஸ் ஹிந்துஸ் 2ஆ பிரிச்சுட்டீங்க அப்படின்னு இன்னைக்கு ஜோதிர்மட்டோட சங்கராச்சாரியார் பேட்டி கொடுத்துருக்காரு. நம்ம வந்து பாஜகவை பார்த்து என்ன சொல்றோம், நம்ம நீங்க மக்களை வந்து மத ரீதியா முஸ்லீம், கிறிஸ்டியனு, ஹிந்து பிரிக்கிறீங்கன்னு சொல்றோம் இல்லையா? ஆனா சங்கராச்சாரியார் புது விளக்கம் கொடுத்திருக்காரு. என்ன சொல்றாரு, இந்துக்களையே வந்து அரசியல் ரீதியான இந்துக்கள், ரிலீஜியஸ் பக்தி பூர்வமான இந்துக்கள்னு பாஜக பிரிச்சுட்டாங்கண்ணா 2ஆ அப்படின்னு அவர் சொல்றாரு. சங்கராச்சாரியார், ஜோதிர்மட் சங்கராச்சாரியார் சொல்றாரு. அவரே அப்படி சொல்லும் பொழுது அதுக்கான நேரம், நாள் குறிப்பிட்டது சரியான நாள் கிடையாது, முழுசா வந்து நிறைவேறாத போது நீங்க வந்து அதை வந்து பிராண பிரதிஷ்டை சிலையை பண்ண முடியாது. 2வது வந்து நீங்க வந்து உங்களை முன்னிறுத்தி நீங்க பண்றீங்க, நீங்க இது ஒரு அரசியல் இது. 2வது வந்து ராமர் சிலையை கையில வச்சு மோடி போஸ்ட் கொடுப்பாரு, நாங்கெல்லாம் வந்து கை தட்டமான்னு பூரி சங்கராச்சாரியார் கேட்கிறாரு. ஆனா இந்த சங்கராச்சாரியார் எல்லாம் இப்ப சொல்லும் பொழுது பாஜக காரங்க என்ன சொல்றாங்க, இவங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு. சனாதனத்தை ஆதரிக்கிற பாஜக சனாதனத்தை மீறி பல செயல்கள் செய்யும் போது சங்கராச்சாரியார்கள் அதை கண்டிக்கும் போது அந்த பாஜகவினர் சங்கராச்சாரியரை பார்த்து நீ யாருங்க அப்படி, நீங்க யாருங்க இதெல்லாம் சொல்றதுக்கு? சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்ற உதயநிதி சொல்லும் பொழுது மருந்து கட்டி கொண்டு வந்த பிரைம் மினிஸ்டர் முத கொண்டு கீழே இருக்கிற வம்பு தும்பு சில்லற எல்லாமே என்ன சொன்னாங்க, சனாதனத்தை ஒழிக்கிறது இந்துக்களை ஒழிக்கிற மாதிரி சண்டையெல்லாம் போட்டீங்கல்ல. இன்னைக்கு சனாதனத்தை மீறி பிரைம் மினிஸ்டர் வந்து குழந்தை ராமரை வந்து கையில் எடுத்துக்கொண்டு போஸ்ட் எல்லாம் கொடுக்க போறாரு, அங்க முன்னின்று செய்ய போறாரு, அது தப்பு, நான் வந்து கைத்தட்ட மாட்டேன்னு சங்கராச்சாரியார் சொன்னா, சங்கராச்சாரியார் சனாதனத்தை சொல்றாரு. அப்படி சொல்ற சனாதனம் சொல்ற சங்கராச்சாரியாரை எதிர்த்து நீங்க பேசுறீங்க. யாரு? பாஜக பேசுது.
எல்லாம் பேசுறாங்க. பாஜகல இருக்கிற எல்லாருமே பேசுறாங்க. அப்போ அவங்க இந்த இரட்டை வேடம் ஏன் உங்களுக்கு? சனாதனத்தை ஆதரிக்கிறீங்களா? எதிர்க்கிறீங்களா? மோடிக்காக நீங்க ரிலாக்ஸ் பண்ணிப்பீங்களா? சனாதனத்தை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறீங்களா மோடிக்காக? மோடி எந்த விதத்துல வந்து மோடி சங்கராச்சாரியார்கள் சொல்லாத விஷயம் ஒண்ணு இருக்கு சார். அவங்க ஏன் வந்து அப்ஜெக்ட் பண்றாங்க? முறைப்படி அது நடக்கணும். வேத விற்பனர்கள் நடக்கணும். முறைப்படி தானே சார் நடக்குது. ஏன்னா வந்து ஆகம விதிப்படி support நடக்கணும். ஆ. ஆகம விதிப்படி நடக்கணும். கம்ப்ளீட் பண்ணாத கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தக்கூடாது. 2வது கும்பம் கோபுரம் கட்டாத கோவிலுக்கு கும்பம் வைக்காத விஷயத்துக்கு நீங்க வெறும் கர்ப்பகிரகத்துல சிலையை மட்டும் பிரதிஷ்டை பண்ண முடியாது. ம். அது வந்து 2வது இன்னொரு முக்கியமான விஷயம். யார் வந்து அந்த விஷயத்த பண்றாங்களோ, யார முன்னிறுத்தி பண்றாங்களோ, அவர் வந்து தம்பதி சமேதரா ஹோமத்த வளர்த்து, ஹோமத்துல வந்து அக்னிய வளர்க்கணும். ஆக்சுவலா வளர்த்து மந்திரம் சொல்லணும். ம். கர்த்தா முன்னின்று நடத்துபவர். இதுல ம். வந்து நீங்க பிரைம் மினிஸ்டர் முன்னிறுத்திட்டீங்கன்னா, அவர் மனைவியோட வந்து உட்கார்ந்து அங்க ஹோமத்த அட்டெண்ட் பண்ணணும் அவரு. ஹோமத்த நடத்தணும் அவரு. ம். அவர் மனைவி வந்து ஹோமத்துல வந்து தீய மூட்டணும் முதல்ல. இதெல்லாம் பண்ணுவாரா அவரு? இதெல்லாம் பண்ணாதனால தான் சங்கராச்சாரியார் சொல்றார். சங்கராச்சாரியார் ஏன் வந்து அப்ஜெக்ட் பண்றாருன்னா, இதெல்லாம் நீங்க பண்ண மாட்டீங்க. சனாதனத்துல இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம். நீங்க உங்களால பண்ண முடியாது. நீங்க மனைவியோட நீங்க வாழாது இருக்கீங்க. நீங்க பண்ண முடியாது. அதனால நீங்க வந்து சனாதனத்தை மீறி நடத்துற இந்த செயல்ல நாங்க கலந்துக்க முடியாதுன்னு ஜோதிடர் சொல்றார். அதே ம். மாரி பூரி சங்கராச்சாரியார் கிட்டத்தட்ட அது மாரி சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன், நீங்க அரசியல் ரீதியா நீங்க குழந்தை ராமர கையில வச்சுட்டு போஸ்ட் குடுங்க. அது எலக்ஷன் போஸ்டர்ல அடிங்க. என்ன வேணா பண்ணுங்க. மத்திய அரசுக்கு லீவ் விடுங்க. நாடு முழுக்க 400 ரயில விடுங்க. என்ன வேணா பண்ணுங்க. இதெல்லாம் கவர்மெண்ட்டோட பணம் போது. ம். ஆனால் ஒரு கும்பாபிஷேகம் ஒரு ஊர்ல நடக்குதுன்னா, ம். அந்த கும்பாபிஷேகத்த பார்க்கறது, அத போய் கடவுள வணங்குறதெல்லாம் ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட உரிமை. அதுக்கு நீங்க மொபிலைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. 2வது வந்து ஒரு அப்படிதான் ஒரு கும்பாபிஷேகம் பெருமைக்குரிய ஒரு விஷயம் இல்லையா சார்? எப்படி வந்து ரோம்ல வேட்டிகன் இருக்கு, மெக்கா மதீனா இருக்கோ, அதே மாரி இன்னைக்கு அயோத்தியா அப்படின்றது ஒரு பெரிய கான்செப்ட் ஆயிடுச்சு இல்லையா? இந்தியாக்கு ஒரு 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 தனித்துவத்த வந்து அது குடுத்துருச்சு இல்லையா? அதையும் நம்ம அந்த ஆங்கிள்ல இருந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. உங்கள மாரி என்ஆர்ஐக்கு இந்த மாரி தான் படம் போட்டு காமிச்சிருக்காங்க அவங்க. வெளி வெளிநாட்டுல இருக்கிற மோடியோட பக்தர்களுக்கு இந்த மாரி தான் ஒரு படம் போட்டு காட்டப்பட்டிருக்கிறது. சார் நான் இந்துக்களுக்கு மோடியோட முக்கியமா பக்தர்லாம் இல்ல சார். நான் என்ன உங்கள நீங்க கொஸ்டின் எப்படி நீங்க கேட்கிறேன். சொன்னாலுமே அ, உங்களுக்கு சொல்றேன் உங்கள சொல்றேன். அ, நீங்க எப்படி நீங்க சொன்னாலுமே இந்துக்களுக்கு முக்கியமான 2 புண்ணிய தலங்கள் ம், காசி அண்ட் ராமேஸ்வரம் தான். இத ம், விட்டா வேற எந்த தலங்களும் வந்து புண்ணிய தலங்களாக மாறுவதற்கான வாய்ப்பே கிடையாது. அயோத்தியா வந்து அது டூரிஸ்ட் சென்டரா மாறப் போறது ஆக்சுவலா. அது பக்தி பூர்வமா இருக்கிறத விட, அது வந்து டூரிஸ்ட் சென்டரா மாறப் போறது தான் முக்கியமான விஷயம். ஆக்ரா ம், மாரி அது இன்னொரு டூரிஸ்ட் சென்டரா மாறதுக்கான ம், வாய்ப்புகள் இருக்குன்னு தான் என்னுடைய கருத்து. ம், பக்தி பூர்வமா போறவங்க போலாம். ஒரு ம், கோவில் வந்து ம், கும்பாபிஷேகம் பண்ண பிறகு 48 நாள் வந்து அது தொடர்ந்து மண்டலாபிஷேகம்னு ஒரு பூஜை பண்ணுவாங்க. அந்த ம், 48 நாள் பண்ண பிறகு தான் சுவாமிக்கு வந்து முழு கடவுள் தன்மை வரும். ம், அப்புறம் தான் போய் வந்து நீங்க கடவுள வணங்கணும். அதுதான் முறையான ஒரு விஷயம். ம், அதனால தான் வந்து பல பேர் வந்து 48 நாள் கழிஞ்ச பிறகு தான் வந்து கும்பாபிஷேகம் ஆன பிறகு தான் போயிட்டு கடவுள வணங்குவாங்க. கும்பாபிஷேகமான கோவில்ல. ஏன்னா, ம், அதுதான் முறையான ஒரு விஷயம் கூட. அப்பதான் கடவுள் வந்து முழு கடவுள் தன்மையை பெற்றவராக இருப்பார் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. சாஸ்திரத்துல இருக்கிற ஒரு நம்பிக்கை. ம். அதனால வந்து இவங்க வந்து அவசர அவசரமா பண்றாங்க. 24 தேர்தல் வருது. ராமர் கோவில் கட்டிட்டோம்னு சொல்லி ஓட்டு வாங்கலாம் பார்க்குறாங்க. பட் என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, நீங்க ராமர் கோவில் கட்டுங்க. எல்லாரும் பக்தர்கள் ராமர் தான் கோயில் சார். கட்டுனதுனால ஓட்டு வரும்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? அப்படியா ஆ வந்து இல்ல வந்து பாலிடிக்ஸ் இல்ல அதான் மாறிடுச்சு. அந்த நீங்க அளவுக்கா கேட்கறது மக்கள் வந்து கரெக்ட் சார். வந்து மாறிட்டாங்க, முட்டாளாயிட்டாங்க. ஐயோ! ராமர் கோயில் கட்டாரு அவருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற அளவுக்கா சார் இருக்கு? அப்படி இல்ல சார். ம். ராமர் கோவிலுக்கு நான் அன்னைக்கு வரமாட்டேன்னு சொன்ன உடனே நீ ஆன்டி ஹிந்துன்னு சொல்றீங்களே எப்படி சொல்றீங்க? ம். நாங்க அன்னைக்கு வரமாட்டோம் ஏதோ ஒரு நாள் போவோம்ன்னு சொன்னா ஆன்டி ஹிந்துன்னு ஏன் சொல்றீங்க? அப்ப ஆன்டி ஹிந்துன்னு சொல்லி நீங்க இந்துக்களுக்கு எதிரா அவன மாத்துறீங்கல்ல? அது ம். ஓட்டுக்கான நோக்கம் தானே அது ஆக்சுவலா. நாங்க என்னைக்கு வேணா அந்த கோயிலுக்கு போவோம் சார். கெஜ்ரிவால் மாரி அனுமார் பக்தர் உண்டா? ஒரு ஜந்தர் மந்தர்கள்ல இருக்கிற அனுமார் கோயிலுக்கு டெய்லி போயிட்டு இருக்காரு அவரு. அவரு ம். நான் சொல்றேன் நான் போமாட்டேன் அப்படின்றாரு. அவர நீங்க வந்து ஆன்டி ஹிந்துன்னு சொல்லுவீங்களா அவர? எத்தனையோ பக்தர்கள் இருக்காங்க சார். பக்தின்றது வந்து ஒரு தனிப்பட்டவர்களுடைய விஷயம். அத ம். பொதுமைப்படுத்தவே கூடாது. இவங்க வந்து என்ன பண்றாங்க, அத பொதுமைப்படுத்துறாங்க. அரசியலுக்காக பொதுமைப்படுத்துறாங்க. பக்தின்றது உங்க மனசோட இருக்கிறது, என் மனசோட இருக்கிறது. கடவுள் நம்பிக்கைன்றது என் மனசோட இருக்கிறது, உங்க மனசோட இருக்கிறது. அத அரசியலுக்காக பயன்படுத்தி, மத ரீதியாக பயன்படுத்துற விஷயங்கள் இருக்குல்ல, அதுதான் வந்து இங்க கண்டிக்கப்படத்தக்கது ஆக்சுவலா வந்து. அதை ம். இவங்க வந்து அயோத்தி ராமர் கோவில வச்சுட்டு பண்றாங்க. வரப்போற எலக்ஷன்ஸ்ல ஓட்டு வாங்குறதுக்காக, இந்துக்கள் ஓட்டு வாங்குறதுக்காக பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்க கேட்ட ஒரு கேள்வி நல்ல கேள்வி. அத நம்பி மக்கள் ஓட்டு போடுவாங்களான்னு கேட்டீங்க. ஆமா. கண்டிப்பா ஓட்டு போட மாட்டாங்கன்னு என்னுடைய கருத்து. ஏன்னா ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா, ம். ஜெய் பஜ்ரங் பலின்னு சொன்ன கர்நாடகால ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல? ஏன் ஆமா ஓட்டு போடல? நிச்சயமா. அதனால தான் நான் கேட்கிறேன். சரி இது எப்படி அரசியல் ஆகும் அப்படின்னு. தெலுங்கானால ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல? ஏன் ஓட்டு போடல? சரி அந்த 3 ஸ்டேட்ல தோத்தாங்க இல்லையா? ம். அந்த 3 ஸ்டேட்ல தோத்த ஸ்டேட்ல காங்கிரஸ் என்ன மோசமாவா தோத்துது?
ரீசனபிள் ஓட்டு வாங்கி தானே தோத்தாங்க. ஆமா. 40%, 42% ஓட்டு, 39% வாங்கி தானே சார் தோத்தாங்க. ஓட்டே போடாத விட்டாங்களா மக்கள்? ஓட்டு ம். போட தானே செய்றாங்க. இன்னைக்கு அசாம்ல டிராவல் பண்றாரு ராகுல் காந்தி. ஏகப்பட்ட கூட்டம் அவர் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ம். அவங்கலாம் எந்த நம்பிக்கையோட வராங்க? அவர் சொல்றாரு, மதம் என்பது, கடவுள் என்பது ஒரு தனிப்பட்டவருடைய ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதை பொதுமைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. அத அரசியலுக்காக பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லன்னு ராகுல் காந்தி பேசுறாரு. ம். அவர் பேசுறத வந்து கேட்கறதுக்கு ஏகப்பட்ட மக்கள் திரள்றாங்க. அவர் வந்து ராமர் கோவில வந்து நீங்க பாலிடிக்ஸ் கூட்டமெல்லாம் பண்றீங்க. வந்து ஓட்டாவும் ஆகாது இல்லையா சார்? இங்க எப்படி நம்ம பேசுறோமோ அதே மாரி இல்ல தானே. சார், நான் அப்படிலாம் ஓட்டு ஆகும்னுலாம் நான் சொல்ல வரல. ம். மக்கள் கேட்கறாங்கல்ல. காதுல கேட்கறாங்கல்ல. இந்த 10 வருஷம் மோடி ஆட்சி 10 வருஷம் என்பது ஒரு ஆட்சிக்கு நீண்ட காலம் சார். ம். என்ன சொல்லிருக்காரு நேத்து அந்த ஃபைனான்ஸ் கமிஷன்ல இருந்த ஒரு அதிகாரி போன மாசம் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ம். 500 பேர் பார்த்த அளவுல அத வந்து வீடியோ வந்து கவர்ன்மெண்ட் வந்து நீக்கிட்டாங்க அத. ம். YouTubeல சொல்லி. அதுல என்ன தெரியுமா சொல்றாரு? மோடி வந்து என்ன சொல்லியிருக்காராம், அந்த ஃபைனான்ஸ் கமிஷன் அதிகாரிகள்ட்ட, இந்த மாரி 32% இருந்த மாநிலங்களுக்கான நிதி பங்களிப்ப 42% ஆக்கியிருக்காங்க இந்த நிதி கமிஷன். அவங்க என்ன சொன்னாராம் மோடி, இத நீங்க 33% ஆக்குங்க அப்டின்னாராம். குறைச்சிடுங்க அப்டின்னாராம். நிதி கமிஷன் முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். அத வந்து நேத்து தான் போன மாசம் தான் வெளிப்படுத்தியிருக்காரு. அதாவது குஜராத் முதல்வரா இருந்தபோது எனக்கு 32% போறாது. எனக்கு 50% ஒதுக்கீடு மாநிலங்களுக்கு பண்ணணும்னு சொன்ன மோடி, ம். நான் பிரதமர் ஆன பிறகு மாநிலங்களுக்கான பங்களிப்ப 32லேருந்து 42 ஆனத கூடாது, பண்ணாதீங்க, பண்ணாதீங்க. அத 32லேருந்து 33 ஆக்கிருங்க போரும்ன்னு சொல்லி, ம். அத அவங்க முடியாதுன்னு சொல்லி, அதுக்கப்புறம் இவங்க பட்ஜெட்ட மாத்தி எல்லா கோலமும் அலங்கோலமா நடந்திருக்கு. அதெல்லாம் அந்த அதிகாரி வெளிப்படுத்தியிருக்காரு. அப்ப ம். எவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி நடக்குது பாருங்க. மாநிலங்களுக்கு நிதி பங்களிப்பே கூடாது அப்படின்ற விஷயம். அது மட்டும் இல்ல. ம். அதுக்கப்புறம் தான் செஸ் போன்ற சர்சார்ஜ் போன்ற வரிகள்லாம் போட்டு, அதுல மாநிலங்களோட பங்களிப்பே கிடையாது. கிட்டத்தட்ட 5,00,000 கோடி ரூபாய் இந்த 10 வருஷத்துல எடுத்துருக்காங்க சார். ம். மாநிலங்களுக்கு அதுல ஒரு பங்கு கிடையாது அதுல. அப்போ இது என்ன பாயிண்ட் இது கூட்டாட்சிக்கு இது இலக்கணமா இருக்கா அந்த விஷயம்? கூட்டாட்சிக்கு ஒரு உதாரணமா இருக்கா? இதெல்லாம் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் பினான்சியலா. இது மாரி மாநிலங்களோட அதிகாரம் புடுங்குறது, கவர்னர் மூலமா மாநிலங்கள செயல்படாம பண்றது எல்லாமே நெறைய விஷயம் இருக்கு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ம். 10 வருஷமா விலைவாசி என்ன பிரச்சனை? பணவீக்கத்தினால என்ன பிரச்சனை? டிமானிட்டைசேஷன் எவ்வளோ இண்டஸ்ட்ரி மூடுனாங்க? இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசில என்னென்ன பிரச்சனை வந்திருக்கு? சைனா கிட்ட அருணாச்சல பிரதேசம் ஏன் கோட்ட விடுறோம் பல இடங்கள்ல? இது மாரி பல விஷயம் இருக்கு. 7,500,000 கோடி சிஏஜியோட ஆடிட் என்னாச்சு? அதுல ஊழல் என்னாச்சு? அத எப்ப விசாரிக்க போறீங்க? ரஃபேல பத்தி பிரான்ஸ்ல நின்னு விசாரிச்சுட்டு இருக்காங்களே, அதோட முடிவு என்ன ஆகும்? இப்படியே அடிக்கிட்டே போலாம் வரிசையா. அப்புறம் பிரிஜ்பூஷன் வந்து பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டாரு. அவர் மேல ஏன் எந்த நடவடிக்கையும் இல்ல? ஏன் உங்க வாரணாசியில உங்க தொகுதியிலேயே வந்து அந்த பிஜேபி மாணவர் ஒருத்தர் 3 பேர் சேர்ந்து ஒரு பொண்ண கற்பழிச்சாங்களே, 1 மாசமா ஆக்ஷன் எடுக்கல. நீங்க தான் பெண்களுக்கு பாதுகாப்பா? எவ்வளோ இருக்கு? வரிசையா கேட்டுட்டே போலாம். ம். இது எல்லாத்தையும் இந்தியா கூட்டணி மக்கள்ட்ட கொண்டு போனால், ம். அவங்க ராமர் கோயில் விஷயத்த அவங்க உணர்வுபூர்வமான எங்க சார் விஷயங்கள ஒரு மக்கள் பக்கம் இருக்கு? அவங்க அவங்களுக்குள்ளேயே வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மேல வந்து இன்னைக்கு வந்து ராமர் கோயில் திறப்பு விழா இந்துஸோட சென்டிமென்ட். ஓகே. அங்கேயாவது போயிட்டு சோனியா காந்தியா இருக்கட்டும், கார்கேயா இருக்கட்டும், ராகுல் காந்தியா இருக்கட்டும், யாராவது ஒருத்தங்க போயிட்டு உள்ள போனா தானே சார் வந்து ஓகே ஹிந்துஸ் எல்லாம் ஓட்டு போடுவாங்க. இந்த பக்கமே திரும்பி எதுக்கு பார்க்காத சார் அளவுக்கு போணும்? அவங்க வந்து எதுக்கு சார்? பண்றாங்க. நீங்க அரசியல் விழாவ நடத்துறீங்க. எதுக்கு சார் போணும்? அங்க போனா எங்கள கடைசி வரிசையில உட்கார வைப்பீங்க. எங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்க மாட்டீங்க. நீங்க எதுக்கு இன்விடேஷன் எதுக்கு குடுத்தீங்க? உங்க பேப்பர்ல தானே குடுத்தீங்க நீங்க. அவங்க வரமாட்டாங்கன்னு தெரியும். வரமாட்டாங்கன்னு சொல்றத வச்சு நீங்க ஆன்டி இந்துன்னு பண்ணலாம் தானே இன்விடேஷனே குடுக்குறீங்க நீங்க. சார் நீங்க உள்ள ஒரு நோக்கம் போயிட்டு என்ன நமக்கு சார்? போதிய மரியாதை எதுக்கு இல்லைன்னு கூட எதுக்கு சார் சொல்லலாம். போணும்? எதுக்கு சார் போணும்? ஏன் போணும்ன்றேன். ம். கோவிலுக்கு என்னைக்கு வேணா போலாம். நீங்க சொல்றது நல்லா தானே வரணுமா? நான் தான் சொன்னேன்ல, கும்பாபிஷேகமான கோயிலுக்கு எப்ப போகணும்னு நான் சொன்னேன்ல. எப்ப வேணா போலாம் சார். நான் ம். நாளைக்கும் போவேன், நாளான்னைக்கு போவேன், அதுக்கு அடுத்த நாளும் போவேன். சரத்பவார் சொல்றாரு, நான் கூட்டம்லாம் முடிஞ்ச பிறகு போவேன்னு சொல்றாரு. அது ம். அவருடைய இஷ்டம் சார் அது. பல பேர் காங்கிரஸ்ல அது மாரி போக தான் செய்வாங்க. நீங்க சொல்ற இன்விடேஷன் குடுக்கறதுனால நீங்க வந்து உங்க உங்க விழாவ நடத்துவீங்க. கையில வந்து குழந்தை ராமர் சிலைய வச்சுட்டு நீங்க போஸ் குடுத்து ஃபோட்டோ எடுத்துப்பீங்க. அத வந்து நீங்க பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துவீங்க. இதெல்லாம் வந்து காங்கிரஸ்காரங்க பார்த்துட்டு இருப்பாங்களா? நான் என்ன சொல்றேன், நீங்க பண்ணுங்க. உங்க அரசியல நீங்க பண்ணுங்க ராமர் கோவில்ல. நான் என்ன சொல்றேன், இந்தியா கூட்டணிக்கு என்ன சொல்றேன், நீங்க ம். மக்கள் பிரச்சனைய கொண்டு வாங்க. 52,00,000 கோடி இந்தியாவோட கடன் இருந்தது 2014ல. இன்னைக்கு 166,00,000 கோடி சார் இந்தியாவோட கடன். ம். என்னாச்சு? மக்கள்ட்டயும் நீங்க சர்சார்ஜ், செஸ்ன்னு போட்டு ஏகப்பட்டது வசூல் பண்றீங்க. அங்க க்ரூட் ஆயில் விலை குறைஞ்சு கூட பெட்ரோல் விலை இறக்க மாட்டேன்றீங்க. அதுல 22,00,000 கோடிய வசூல் பண்ணி வச்சிருக்கீங்க. எல்லாத்தையும் நீங்க வசூல் பண்ணி எங்க போடுறீங்க? சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. மாநிலத்துக்கும் பங்களிப்பு குடுக்குறது கிடையாது. பெட்ரோல் விலையும் குறையல. எங்க போச்சு பணம்லாம்? அங்க பார்த்தீங்கன்னா, அதானி, அம்பானி பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு லோன் வேற தள்ளுபடி பண்றீங்க. கடன தள்ளுபடி வேற பண்றீங்க. எப்படி நடக்குது இதெல்லாம் ஆக்சுவலா? இதெல்லாம் தான் இந்தியா கூட்டணி வந்து கொண்டு போணும். இதெல்லாம் சொன்னா நம்ம ஏதோ மோடிக்கு விரோதமா சொல்றாங்கன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா,
10 வருடம் வாழ்ந்த ஒரு ஆட்சி மாற்றப்பட்டே தீர வேண்டும் கண்டிப்பா. ஏன்னா 3வது முறையாக வந்தால் அது சர்வாதிகாரத்தை நோக்கி போகும் அந்த ஆட்சி. அதனால மற்ற மக்களுக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பாக தேவை. 10 வருஷம் என்பது ஒரு நீண்ட காலம். இந்த நீண்ட காலம் 3வது முறை கொடுத்தால் ஜனநாயகம் என்ற போர்வையில் சர்வாதிகாரம் அரங்கேறும். அதை நிச்சயமாக நம்ம அனுமதிக்க கூடாது என்பது என்னுடைய கருத்து. இந்தியா கூட்டணி ஒற்றுமையா இருக்கா, பிரச்சாரம் பண்ணுதா, இல்லையா அதெல்லாம் அடுத்த கட்டம். என்னுடைய கருத்து இது. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்தியா கூட்டணி மக்கள் பிரச்சனைகளை மட்டும் நீங்க ஒற்றுமையாக நீங்கள் எடுத்துக்கொண்டு போனால், மக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஓட்டு போடுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அத நீங்க செய்ய முயற்சி பண்ணுங்க. அப்ப நீங்க சொல்றத பார்த்தா உதயநிதி சொல்ற மாரில சார் இருக்கு. 420 கட்சி பிஜேபி அப்படின்ற மாதிரி. நீங்க அத ஆதரிக்கிறீங்களா? உதயநிதி சொன்னத? நான் 420ன்னு உதயநிதி சொன்னத அதுக்கு நான் செகண்ட் பண்ண அத செகண்ட் பண்ண விரும்பல நானு. ம். ஆனா இந்த மாரியான பல பிரச்சனைகள் இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. சிறு, குறு, நடுத்தர தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. ம். சில்லறை பணவீக்கம் அதிகமாயிருக்கு. மொத்த ம். பணவீக்கமும் அதிகமாயிருக்கு. நாட்டோட கடனும் அதிகமாயிருக்கு. அ மா மா மாநிலங்களின் சுதந்திரம் பறிக்கப்படுகிறது. ஆளுநர்கள் மூலமாக எதிர்க்கட்சிகள் அரசு தொந்தரவு செய்யப்படுகிறது. புலனாய்வு ஏஜென்சிகள் மூலமாக எதிர்க்கட்சி தலைவர்கள் பழிவாங்கப்படுகிறார்கள். இப்படியே வரிசையா அடுக்கிட்டே போலாம். அதனால அப்ப நீங்க நான் சொல்றது அப்ப 420 நீங்க சொல்லாம சொல்றீங்க. உதயநிதி சொல்றத நீங்க சொல்லாம சொல்றீங்க. நீங்க டைரக்ட்டா 420 நான் சொல்ல சொல்லாம வரல. இன்டைரக்ட்டா சொல்றீங்க. அப்படி நான் எடுத்துக்கட்டுமா? 420 நான் 420லாம் சொல்ல விரும்பல சார். நான் ம். 420 சொல்ல விரும்பல. ம். ஆனால் பிரிஜ்பூஷண காப்பாத்துறதன் மூலமாக எப்படி அது பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்க முடியும்? அங்க பனாரஸ் உங்க தொகுதி, உங்க வாரணாசி தொகுதியில பனாரஸ் ஹிந்து யுனிவர்சிட்டியில ஒரு 3 பேர். அதுல ஒருத்தன் பாஜக, பிஹெச்பி, ஏபிவிபி ஒரு பொண்ண கற்பழிக்கிறான். இந்து பொண்ண கற்பழிக்கிறான். அவன பிடிக்கிறதுக்கு 1 மாசம். அவன் மேல எஃப்ஐஆர் போடுறதுக்கு 1 மாசம். என்ன அப்ப நீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு? ம். இதெல்லாம் பேசினா பாஜக ஆட்களுக்கு பச்சை மிளகாய் சாப்பிட்ட மாரி இருக்கும். பட் வேற வழி இல்ல. உண்மை இதுதான். ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட டைமுக்கு. இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். இதுவரை நன்றி. வணக்கம் சார். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.